ஹலோ நண்பர்களே, நம்ம இப்போ ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அவங்கவுங்க ப்ளவுஸில் எவ்வளோ அளவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நீட்டாக ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். அதில் 2 இன்ச்சு வர மாதிரி நம்ம வெட்டி வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தில் நம்மளுக்கு வெட்டி வச்சுக்கலாம். ரெண்டுமே மெயின் கிளாத்து தான். நம்ம இதில் தான் ஸ்லீவ் டிசைன் வைக்க போகிறோம். ரொம்ப அழகான டிசைன், சிம்பிளாகவும் நீங்களே வைக்கலாம். நாட் அடிக்கிற மாதிரி நம்ம அடித்து திருப்ப போகிறோம். நம்ம 2 பக்கமும் போட போகிறோம். இது ஒன் சைட் போட்டு எஜ்ஜில் போட்டுன்னு வரக்கூடாது, பிச்சுன்னு வரும். வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு சின்னதாகவும் வைக்கலாம், ஆனால் அதை விட பெருசாக வச்சா நல்லா இருக்காது. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். நீங்கள் எப்படி நாட்டு திருப்புவீங்களோ அதேமாரி தான் திருப்பிக்கலாம். அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு ஊசி உதவியால் அங்கே கொஞ்சம் அப்படி எடுத்து விட்டுக்கலாம். நம்ம ஜில்லுன்னு ஆட்டணும். அயன் பேக் செஞ்சுனா கூட அயன் பண்ணிக்கலாம். அயன் பேக்ஸ் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கையிலே நம்ம பண்ணிக்கலாம். எடுத்து விட 2-3 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் 3 இன்ச்சு வச்சு நான் ரோல் பண்ணி வச்சு நான் வெட்டிக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக வெட்டிக்கலாம், இல்லை ரோல் பண்ணியும் வச்சுக்கலாம். வச்சு வெட்டிக்கலாம். வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ மெயின் கிளாத்தில் நடுவு பகுதியில் பார்த்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த கோட்டு மேலே தான் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் 2 கிளாத்தையும். அது நடுவு பகுதியில் நம்ம வச்சுட்டு வரணும். மெயின் கிளாத்து நடு பகுதியிலையும் நம்ம 2 கிளாத்து நாட்டு திருப்பி வச்சுக்கணும். அதனுடைய நடுப்பகுதியில் நம்ம நைட்டாக வச்சுருந்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த மாடல் வரும். திருவண்ணாமலை வரலாம். நீங்கள் பொறுமையாகவே நம்ம வச்சுட்டு வரலாம். ஏன்னா நகர்ந்துடும். நம்ம பொறுமையாகவே வச்சுட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டாச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் கைத்தொழிலை கற்றுக்குங்க. டைலரிங் இல்லைனாலும் எந்த ஒரு கைத்தொழில் இருந்தாலும் நீங்கள் கற்றுக்குங்க. இப்போ இந்த சைடு நம்ம அந்த சைடு தொடுற மாதிரி மடித்து வைக்கணும். பார்த்துட்டு அது மாதிரி மடித்து வச்சுட்டு நம்ம வரணும். அப்படியே ஆப்போசிட் நம்ம இப்படிக்கா மடித்து வச்சது அப்படியே ஆப்போசிட்டாக அந்த எதிர் பக்கமாக மடித்து வச்சுட்டு வரணும். அழகாக நம்மளே கையில் பழகிட்டுனா நம்மளே படித்து வச்சு நம்ம போட்டுக்கலாம். வெளியே கஸ்டமருக்கும் நம்ம தைச்சி தரலாம். உங்களால் முடிஞ்ச கைத்தொழில் நீங்கள் கற்றுங்க. அப்படியே இந்த சைடு நம்ம வச்சு அப்படியே அடிக்க வேண்டியதான். ரொம்ப எளிமையான அழகான ஸ்லீவ் டிசைன். இந்த டிசைன் பேர் சாக்லேட்
மாடல் டிசைன். நம்ம லைனிங் கிளாத்தையே அப்படியே மேலே வச்சு அடிக்க போகிறோம். நம்ம லைன் கிளாத்தில் ஷேப்பில் எடுத்து வச்சாச்சு. அப்படியே நம்ம வச்சு அடித்து அப்படியே திருப்ப போகிறோம். அப்படியே வச்சுட்டு மேல் தையல் போட்டுக்க வேண்டியதான். சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இப்போ வெட்டவே மாட்டேங்குது. வெட்டி எடுத்துட்டோம். 1.5 இன்ச்சில் நீட்டாக கிளாத் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இந்த கிளாத்தை 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடித்து அந்த எட்ஜுக்கு தையலில் நீட்டாக ஒரு தையல் போட்டு வந்துடலாம். அழகாக நீங்கள் பைப்பிங்கு சூப்பராக கொடுத்துடலாம். நீங்கள் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி தான் நம்மளுக்கு கிடைக்கும். பண்ணிகிட்டே இருங்க. முடியலன்னு விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. வெட்டிடலாம். இப்போ அப்படியே அந்த துணியை உள்ளே தள்ளிட்டு பாருங்கள். அவ்வளோதான். இவ்வளோ அழகாக உருட்டு வந்துச்சு பாருங்கள். அந்த நடுவில் அப்படியே நம்ம கையில் அரிச்சிக்கிட்டே வந்துடலாம். நடுவில் அப்படியே நம்ம அடிச்சுட்டு வந்தோம்னா அந்த உருட்டு அந்த பைப்பிங் அடிக்கும் பாருங்கள். நம்ம அந்த எல்லோ கிளாத் மேலேயே அடிக்கக்கூடாது, நம்ம மெரூன் கிளாத் மேலே அடிக்கக்கூடாது. நடுவில் வரணும். நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்துச்சுன்னா அதேமாதிரி உருட்டான பைப்பிங் நம்மளுக்கு கிடைக்கும். அதுமாதிரி ஸ்ட்ரைட்டாக பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். கம்மை போட்டு நடுவில் ஒட்டினா இன்னும் அழகாக தெரியும். பாருங்கள் நீங்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா, நான் தைக்கிறது பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you all.